அப்ராட் போகணுமா இல்ல இந்தியாவிலே இருக்கணுமா? இப்போ பல ஸ்டூடெண்ட்ஸோட மனசுல இது ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருக்கு. நான் ஃபாரின் போகலாமா இல்ல இந்தியாவிலே செட்டில் ஆகலாமா அப்படின்னு. சோசியல் மீடியாவுல பார்த்தா எல்லாருமே அப்ராட் போற மாதிரி தோணும். ஆனா அது ஒரு ட்ரெண்ட் டிசிஷன் ஆகக்கூடாது. அது ஒரு லைஃப் டிசிஷனா இருக்கணும். முதல்ல அப்ராட பத்தி பேசலாம். வெளிநாடு போறதுக்கு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் எக்ஸ்போஷர். புதிய கல்ச்சர், புதிய டெக்னாலஜி, புதிய ஆப்பர்ச்சுனிட்டி. சில ஃபீல்ட்ல சேலரி இந்தியாவை விட அதிகமாகவே இருக்கும். குறிப்பா ஐடி, ஹெல்த் கேர், ரிசர்ச் இந்த மாதிரி செக்டார்ல growth ஃபாஸ்டா இருக்கும். அதனாலதான் பல பேரு ஃபாரினை சூஸ் பண்றாங்க. ஆனா ஹிடன் சைடு என்னன்னா காஸ்ட், ஸ்டடி ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்ஸ், விசா ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே அதிகம். லோன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். அதுக்கு மேல ஹோம் சிக்னஸ், லோன்லினஸ், கல்ச்சரல் டிஃபரன்ஸ், பார்ட் டைம் வேலை, இந்த மாதிரியான ப்ரெஷர் நிறைய இருக்கும். எல்லாராலையும் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நம்மளோட இந்தியாவை பத்தி பார்க்கலாம். நம்ம நாட்டுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. இந்தியாவில் ஐடி, ஸ்டார்ட் அப், கண்டென்ட் கிரியேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிசினஸ் இந்த மாதிரி ஃபீல்ட்ல growth ரொம்பவே அதிகமா இருக்கு. லோ காஸ்ட்ல ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஃபேமிலியோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ரிஸ்க் கம்ப்ளீட்லி குறைவு. ஆனா இந்தியாவில் காம்படிஷன் அதிகம். அதனால ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆவரேஜா இருந்தா ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனாலதான் சில பேர் அப்ராட் போகணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அப்ராட் போனா லைஃப் செட் ஆயிடும் அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. அது சரியில்லை. அப்ராட்ல கூட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸ்கில் இல்லைன்னா அப்ராட்ல கூட சர்வைவல் ரொம்பவே கஷ்டம் தான். அதே மாதிரி நீங்க இந்தியாவிலே இருந்தாலும் ஸ்கில் இருந்தா குளோபல் லெவல்ல ரீச் ஆகலாம். அதனால டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களையே கேளுங்க. நான் ரெடியா இருக்கேனா? பினான்சியலி ரெடியா? எமோஷனலி ஸ்ட்ராங்கா? இண்டிபெண்டா மேனேஜ் பண்ண முடியுமா? இந்த மூணுக்கும் உங்களோட ஆன்சர் எஸ்னா அப்ராட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்லனா இந்தியாவிலே இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. இங்கேயே ஸ்கில்ல பில்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல ரீச் ஆக முடியும். இன்னைக்கு இன்டர்நெட் நம்ம கையில இருக்கும்போது லொகேஷன் ஒரு லிமிட் கிடையாது. இப்போ பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா அவன் அப்ராட் போனா நானும் அப்ராட் போகணும் அப்படின்ற ஒரு கம்பாரிசன் தான். இது லைஃப்ல நம்மள ஒரு ராங் டிசிஷன்ல கொண்டு போய் நிப்பாட்டும். ஒவ்வொருத்தருக்கும் சிச்சுவேஷன் வேற, ஸ்ட்ரென்த் வேற. ஒரு சிம்பிள் ட்ரூத் என்னன்னா பிளேஸ் உங்களுடைய சக்சஸை டிசைட் பண்ணாது. உங்களுடைய மைண்ட் செட் தான் டிசைட் பண்ணும். அப்ராட்ல இருந்தாலும் நீங்க லேசியா இருந்தா உங்களால grow ஆகவே முடியாது. இந்தியாவில் நீங்க இருந்தாலும் கன்சிஸ்டன்சி இருந்தா பெரிய லெவல்ல ரீச் ஆக முடியும். அதனால இன்னைக்கு ஒரு கிளியரான டிசிஷன் எடுங்க. நான் எஸ்கேப் ஆகணும்னு அப்ராட் போறேனா இல்ல grow ஆகணும்னு அப்ராட் போறேனா? இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சா உங்களுடைய டிசிஷன் கரெக்டா இருக்கும். கன்ஃபியூஷன் இருக்கிறது நார்மல். ஆனா கிளாரிட்டி வரணும்னா உண்மையா யோசிக்கணும். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுடைய லைஃபுக்கு சூட் ஆகிற பாதையை தேர்ந்தெடுங்க. இது போன்ற கேரியர் கன்சல்டிங் தொடர்பான அப்டேட்டுகளுக்கு எங்களுடைய யோகம் டீலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை இன்னைக்கே தெளிவுபடுத்திக்கோங்க. நன்றி.